ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா அது வந்து நான் திடீர்னு எடுக்கிற வீடியோ. ஏன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, இன்றைக்கி வந்து சண்டேல நான் கொஞ்ச நேரம் ரொம்ப தூங்கிட்டேன். நானும் தங்கமும் வெளியே என்னமோ விசில் சத்தம் கேட்கும். எனக்கு தெரிஞ்ச அம்மா வந்து சமைக்கிறாருன்னு நினைக்கிறேன். நான் இப்போ தான் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அவர் என்னமோ சமைக்கிறாருன்னு நினைக்கிறேன். வாங்க போயிட்டு பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்னு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வருவாங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம போயிட்டு அவர் என்ன பண்ணுறாரு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க போகிறேன், இருங்க பேக் கேமரா ஆன் பண்ணிக்கிறேன். அப்படியே நைஸாக போயிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏய் என்ன பண்ற? நீ என்ன பண்ற? உசு புசுன்னு சத்தம் வந்துடுங்க. ஒண்ணுல நீ எழுதி லேட் ஆயிடுச்சுல்ல, சோ அதனால நான் ஓஹோ பாரு பொங்க வச்சு சட்னி பாரு. சண்டே ஸ்பெஷலா? என்ன லேட் ஆயிடுச்சு. எங்க அவனா வந்து நைட் ஃபுல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் எதுவுமே சொல்லலை, அவரே பண்ணுறாரு போல. நான் எழுந்துட்டு பார்க்குறேன், விசில் சவுண்டு உள்ளே கேட்குது எனக்கு. யாரா அது நம்ம வீட்டில் வந்து சமைக்கிற ஆளுன்னு பார்த்தா தோர்கார் பண்ணுங்க குக்கு. நான் செய்கிறேன்னு சொன்னேன் பொங்கலா? எனக்கு உனக்கு தெரிஞ்ச டிஷ் இல்லை அது, ஈஸி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரிலாம் நடக்குமான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் மெயினாக என் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு எனக்கு திட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏய் நீ பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு என் பொண்ணாட்டி என்ன செஞ்சு கொடுன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் கேட்டுறாதீங்க. இருங்க நானும் வீடியோக்குள்ளே வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன், என்ன பண்ணுற தாளிப்பா அரைச்சிட்டியா? இல்லை அரைக்கலாம், தாளிச்சிட்டேன். ஓ உடச்சிக்கல, இது போட்டு வச்சிருக்காரு ஜாரில். பாருங்களேன், நானே எழுந்தேன் அவசரமாக, இன்னும் செய்யறதுக்கு டைம் ஆகிடுச்சு. பண்ணணும் விசில் சவுண்ட் கேட்டு தான் இருந்தேன். யாரும் நம்ம வீட்டில் புதுசாக வந்து சமையல் பண்ணுறாங்க. நான் அவங்க அம்மா தான் வந்துட்டாங்க. பாருங்க அப்படியே வந்து உங்கள் அம்மா சமைப்பாங்க, அப்படியே காட்டலான்னு நினச்சேன். பார்த்தா நீ நிற்கிறது. நைட்டு தான் குழந்தை அம்மா பண்ணிட்டானே, அதனால தான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் தங்கம் ரொம்ப நைட் ஃபுல்லாக ரொம்ப சேட்டை பண்ணிட்டாரு. இப்போ பாருங்க கண்ணுல கலவரம் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். நீ தூங்கலையா காலையில? எங்க தூங்கணும்? தீஞ்சிட போகுது, ஸ்லோ பண்ணிக்கோ. நம்ம இதுவே போடலையா? என்னவே போடல. மிளகு, இது கடுகு, எண்ணெய் டக்குன்னு சூடாயிடும், நல்லா எரியுதுல கேஸ். அங்கே கிராமம் இல்லை. ஆமாம், அங்கே கொஞ்சம் ஸ்லோவாக எரியும், அது நம்ம கரெக்டாக இருக்கும். அது என்ன பண்ணுறது பாருங்க பாருங்க, இப்படி வேலை செய்கிறாரு பண்ணுங்க. நான் வேலைக்கு போகும்போது எதனா ஒரு வேலை சொன்ன கூட செய்ய மாட்டாரு. சண்டேவாக இருக்கும். கம்பெனியில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சண்டே ஒரு நாள் தான் ரெஸ்ட்டு, அதில் ஹெல்ப் பண்ணல. மீதி மண்டே டு சாட்டர்டே வந்து கம்பெனி ஒர்க்லாம் எப்படி போகணும் உங்களுக்கே தெரியும். எவ்வளோ ப்ரெஷரில், எவ்வளோ மைண்ட் ப்ரெஷர், பாடி உடம்பு ப்ரெஷர்லாம். ஸோ அதில் வந்து நம்ம எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் சொல்லுங்கள்? அங்கே கம்பெனியில் வாங்குற அடி எல்லாம் இங்கே வந்து தான் நம்ம மட்டே ஆகிடுது. சரி சீக்கிரமா அவர் செஞ்சு முடிச்சோடனே உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. பொங்கல் ரெடியா? ஏய் நம்மளோட எழுதி வச்சிட்டியா? ரெடியா? ரெடி ஆகிட்டே இருக்கு. ரெடியா? இருடி. ரெடியா? ரொம்ப நாள் ஆச்சு, டச் விட்டு போச்சு. ரெடியா? கருவேப்பிலை போட வந்துட்டியா? அதான் தெரிகிறது பால். சரி நீ ரெடி பண்ண, அதுக்குள்ளே நான் வீட்டை பெருகிட்டு வந்துடுறேன். முடிஞ்சிச்சு. இருக்குவா, பசிக்குது எனக்கு. சரி வீடு பெருசுனா சுத்தமாக சாப்பிட்லான்னு பார்த்தா குப்பையோடு சாப்பிட்லான்றியா? ரெடி ஆகிடலாம். இதில் ஒன்றும் குறையில்லை, ஒன்றும் இல்லையே, சும்மா
இதுதான் வியூ போகுது. நான் வீடியோவில் பார்ப்பேன் என்ன நான் பண்ணுறேன். சரியா? தாளிக்கும் போது கொஞ்சோண்டு வெங்காயம் சேர்த்துங்க, நல்லாயிருக்கும். வெங்காயம் சேர்ப்பாங்களா? பைத்தியமே சாப்பிட்டு பாரு பைத்தியம். சரி தீஞ்சு போச்சு பைத்தியம். சரி நீ தாலி, நான் போய் பெருக்கிட்டு வரேன். ஃபோனை பிடிக்க முடியல, ஸ்டாண்டு இல்லாமல் கை வலிக்குது. குப்பை வர வந்துச்சு. பொங்கல் ரெடி ஆனோன்னு சொல்கிறேன். இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் செஞ்சாச்சு. எலிக்கு கொடுக்குறேன். இதை பாருங்க, சட்னியில் லைட்டாக வெங்காயம் தாளித்து போட்டிருக்கேன், நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை வெங்காயம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் பைத்தியம் ஃப்ரெண்ட்ஸ். அவர் இந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா நான் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கடையில் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கேன். ஸோ அதனால தான் அடிச்சங்காப்பி. இதை பார்த்தீங்களா, தொலைன்னு இதுலேயே இன்னும் நல்லா நெய் ஊற்றினா இன்னும் அந்த கோவிலில் செஞ்ச பொங்கல் மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டில் நெய் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால தான் லைட்டாக வாசனைக்காக நெய் சேர்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சண்டே குக்கிங் முடிஞ்சிச்சு. மார்னிங் சார் முடிச்சிட்டாரு, லஞ்சு நான் பண்ணணும். பார்க்கலாம். நான் சுட இருக்கு பொங்கல் சாப்பிட்டு வந்தேன் எப்படி இருக்குன்னு. ஏன்னா அப்புறம் ஆரி போய்ட்டா சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் தானே? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. பாய், பார்க்கலாம்.